அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எம்டி இப்போ வெளியே வந்துட்டார், நம்மக்கிட்ட பேசினார், நம்ம எல்லாருக்குமே நன்றி சொன்னார். அந்த வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா 4 நாள் ஆச்சு. இன்னும் எந்த வீடியோவும் போடலை, நமக்கு எந்த தகவலும் கிடைக்கல. என்ன தான் நடக்குது, எம்டி எப்போ தான் பேசுவார், நம்ம பிரச்சனை எப்போ தான் சரியாகும் அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம எம்டி பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க. எம்டி பார்த்திங்கன்னா வீடியோ போட்டார், நம்மக்கிட்ட பேசினார், நமக்கெல்லாம் நன்றி சொன்னார், நம்ம பாதம் தொட்டு நன்றி சொல்கிறேன் அப்படின்னெல்லாம் சொன்னார். ஆனால் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எம்டி பேமெண்ட்டை பற்றியே பேசலை. நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்டு இருந்தீங்க. இதில் என்னென்னா, கோர்ட்டில் பார்த்திங்கன்னா சில கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. என்னென்னா, எதுவுமே வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் சைன் போட்டு வரணும். அதனால் பார்த்திங்கன்னா அவரால் எதுவும் பேச முடியலை. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அவர் எந்த நிலைமையில் இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்படி அவர் பேசினார்னா கோர்ட்டோட ரூல்ஸை மீறாருன்னு சொல்லி அவருடைய அந்த பெயிலே கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் எந்த தவறுமே பண்ணலை. நம்ம எல்லாருக்குமே அவர் நல்லது தான் செஞ்சார், நமக்கெல்லாம் உதவி பண்ணார், நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றினார், ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடலை கொண்டு வந்தார். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸை உருவாக்கினார், நமக்காக ஒரு கம்பெனியை கொண்டு வந்து அதை நல்லா நடத்திட்டு இருந்தார். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் 3 வருஷமாக. யாருமே எந்த குறையும் சொல்லலை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே சில பேர் சில வேலைகளை பார்த்தாங்க. இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வேறு எதனா கம்பெனி ஓனர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி ஓனர் கண்ணிலே பட்டிருக்க மாட்டாங்க, எப்பயோ தலைமறைவாயிட்டு இருப்பாங்க. ரொயலோலாம் எடுத்துக்கோங்க. இப்போது ரொயலோ ஓனர் எங்கே இருக்காங்க, எவ்வளோ கோடி ஏமாத்தினாங்க, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ரொயலோ ஓனர் பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒரு கேஸ் போட்ட உடனே ஆளே காணும், அதில் இருக்கிற மொத்த பேருமே தலைமறைவாயிட்டாங்க. ஆனால் நம்ம எம்டி பார்த்திங்கன்னா அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் அவர் எப்படி கம்பெனியை நடத்த முடியும்னு சொல்லிட்டு அவரே போய் சரண்டர் ஆகிறார். அவர் உள்ளே போன அப்புறம் நம்ம கம்பெனியில் இல்லாதவன், நம்ம கம்பெனியை பற்றி தெரியாதவன் எவ்வளோ அவதூறெல்லாம் பரப்புனானுங்க, எவ்வளோ பொய் பேசினானுங்க, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்ட அப்புறம் தான் இந்த நியூஸ் சேனலெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்கன்னா நம்ம எம்டியை பற்றி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நேரில் போய் பார்த்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. அவர் வீடியோ போட்ட அப்புறம் தான் இவனுங்களே வீடியோ போட்டானுங்க. அவர் உள்ளே போகிற சமயத்தில் வீடியோ போட்டு நல்லா வியூஸ் வாங்கி அதில் காசு எடுத்துட்டானுங்க. ஆனால் அவர் வெளியே வந்துட்ட அப்புறம் அதை பற்றி எவனுமே பேசலை, எவனுமே வீடியோ போடலை. அவர் ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார், இவ்வளோ பெரிய கம்பெனியை ஆரம்பித்து நல்லா நடத்திட்டு இருந்து அதை நடத்த விடாமல் பண்ணிட்டாங்களே, இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டி நான் வெளியே கண்டிப்பாக கம்பெனியை நடத்துவேன் அப்படின்னால யோசிச்சுருப்பார். அவர் ஃபேமிலியை பற்றி எவ்வளோ யோசிச்சுருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார், அவங்க ஃபேமிலி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஊரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜெயிலில் போய் சரண்டர் ஆகும்போது 3 மாதம் அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவரை வெளியே வர விடாமல் என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவர் உள்ளே போய் சரண்டர் ஆனோடனே சில பேரெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு பெயிலே கிடைக்காது அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. பெயில் கிடைக்கிற சமயத்தில் அந்த பெயிலை கிடைக்க விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து அவர் பெயில் கிடைக்கிற சமயத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் வெளியே அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்களாம். நம்ம எல்லாருமே அப்போ யோசிச்சுருந்தோம், பெயில் கிடைக்காதுன்னு சொல்கிறேன், அதே வீடியோவில் பெயில் கிடைக்கும்னு சொல்கிறேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, பெயில் கிடைச்சாலும் அவர் வெளியே அப்ஸ்காண்ட் ஆகிடுவார், தலைமறைவாயிடுவார் அப்படின்னு ஒரே வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாமே நம்ம பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம் சரிங்களா. ஏன்னா ஒருத்தர் மேலே கேஸ் இருக்குன்னா அவர் வெளியே வராரு பெயிலில், அவர் எப்படி தலைமறைவாவார்? அவரை போலீஸ் கண்காணிச்சிட்டு இருக்க மாட்டாங்களா? கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பெயிலில் விடுறாங்கன்னா சில ரூல்ஸ் போட்டு தான் அவங்கள பெயிலில் விடுவாங்க. அப்படி அசால்ட்டாலாம் அவரை விட்டுட மாட்டாங்க. அவரும் தலைமறைவு ஆகிற ஆளும் கிடையாது. ஏன்னா தலைமறைவு ஆகணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தாருன்னா அவர் போய் சரண்டர் ஆகி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவர் போய் சரண்டர் ஆகியிருக்காருன்னா எல்லா பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு வெளியே கம்பெனியை நல்லா நடத்துவேன் அப்படின்ற எண்ணத்தில் தான் போய் சரண்டர் ஆகியிருக்காரு.
இப்பயும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் இருக்கார். ஏன்னா அவர் உள்ளே இருக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு நீங்கள்லாம் நினச்சி பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ஒரு கஷ்டம்னா, நம்ம நடத்திட்டு இருக்கிற கம்பெனியை தவறு சொல்லிட்டாங்க, அதை நடத்த முடியாமல் இப்போ ஜெயிலில் இருக்கேன், அது ஒரு கஷ்டம். இன்னொன்று என்னென்னா சிறையில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அவர் வெளியே வந்தும் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கார். நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சது எல்லாமே இப்போ அவர் சொல்ல முடியாமல் இருக்காருன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து மெரிட்ஸில் பெயில் அப்ளை பண்ணலாம் தான் இருந்தார் ஹைகோர்ட்டில். அந்த பெயிலை கிடைக்க விடாமல் சில பேர் பண்ணாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் வந்து அந்த மெரிட்ஸில் அந்த பெயிலில் வெளியே வந்திருந்தார்னா அவருக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாகிருக்கும். அதை சரியாகக்கூடாதுன்னு சில பேர் சில வேலைகள்லாம் பார்த்து அந்த மெரிட்ஸில் பெயில் கிடைக்க விடாமல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி பெயிலே கிடைக்க விடாமல் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் பெயில் அப்ளை பண்ணி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தும் இப்பயும் அவர் கஷ்டப்பட்டு தான் இருக்கார். போலீஸ் ஸ்டேஷன் போய் டெய்லி சைன் போட்டு தான் வராரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போது கோர்ட்டில் EOW கிட்ட தான் இருக்குது. அது எல்லாமே ரிட்டர்ன் வாங்கணும். நம்ம ஆப் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இதெல்லாமே வாங்கி அவர் கம்பெனி நடத்தி நமக்கெல்லாம் நல்ல செய்தியெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் அவர் செய்வார். ஆனால் அதுக்கு சில தடங்கள் எல்லாம் வருது. அதையும் தாண்டி நம்ம கம்பெனியை நல்லா நடத்துவார் நான் நம்புகிறேன். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் சைன் போடணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் சைன் போடணும் அப்படின்னு தெரியல. அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அடுத்த தகவல் வர வரைக்கும் நீங்கள் சைன் போடணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 15 நாளாக இருந்தால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 15 நாள் அவர் போய் சைன் போடணும் அப்படின்னு இருந்தால் இந்த மாதம் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 நாள் முடியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட பேசலாம். ஏன்னா நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் இவ்வளோ மாதமாக, அது நமக்கு மட்டும் தெரியும் நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, அவரே போய் ஜெயிலில் சரண்டர் ஆகுறாரு. இப்போ வெளியே வந்துட்டு சில விஷயம் பேச முடியாமல் இருக்கார். அவருக்கும் தெரியும் இல்லையா நமக்கு பேமெண்ட் போடாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே புரிஞ்சிருக்கும். நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து போராடிட்டு இருக்கார் இப்போ வரைக்கும். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசுவார், நல்ல விஷயங்கள் சொல்லுவார். அடுத்தடுத்து அவர் என்ன செய்ய போகிறான்ட்டு அவரே நம்மக்கிட்ட சொல்லுவார். நான் நிறைய வீடியோவில் சொல்கிற மாதிரி நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்த வாரத்துக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செய்தி வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க் ஆகலை, கூடிய சீக்கிரம் அதுவும் செயல்படும் நான் நம்புகிறேன். தவறான வீடியோஸ் எதுவும் பார்க்காதீங்க. நம்ம கம்பெனியை பற்றி அவதூறாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. எதனால் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இவ்வளோ நாள் பொறுமையை காத்துட்டோம். நம்ம MD வராத வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வெளியே வந்துடுவார் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். அதே மாதிரி வெளியே வந்துட்டார். அடுத்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறாருன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதுவும் செய்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து MD வந்து வீடியோவில் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல செய்தி தான் வரும்னு நினைக்கிறேன். அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வரும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், நல்லதே நடக்கும் நம்புங்க. அடுத்து இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாமே நடக்குது. அதனால் இந்த விஷயமும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவர் நமக்கு வந்து நல்ல செய்தி சொல்லுவார். அது வந்து கூடிய சீக்கிரம் சொல்லுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.